அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் இத்தளத்தில் நிகழ்வுகள் 1526வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதமர் நிகழ்வாக ஒரு பேச்சு இடம்பெற உள்ளது. மனச்சாட்சி என்ற தலைப்பில் அதை வழங்க UK-இலிருந்து டாக்டர் விநாயகன் அவர்கள் மாஸ்டர் முன் வந்திருக்கின்றார். பின்னர் கலந்துரையாடலுடனும் அறிவித்தல்களுடனும் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் வழி நடத்துவார். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம், அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இன்று வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 18ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் எங்கள் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்பமய தெய்வீக உணர்நிலையை நாங்கள் விழித்தளச் செய்யலாம். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும், மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மனமும் வசப்படும் போது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். இப்பொழுது தியானம் செய்யும் வழிகளை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து கலர்ச்சி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோற்று மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மீது ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு சிறிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் எமது மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும்படி கண்களை திறவாதீர்கள். நன்றி. நாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் இத்தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. நான் இப்போது தளத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி மாஸ்டர். நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரைமறைவிலிருந்து அதற்கு ஒத்துழைத்த மாஸ்டர்ஸ், பதாதைகளை வழங்கியவர்
இசையை வழங்கியவர், இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருப்பவர், அவர்களுக்கும் எமது நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும், அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும், படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தளத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தளத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரதமர் நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். ஒரு பேச்சை மனச்சாட்சி என்ற தலைப்பில் வழங்க டாக்டர் விநாயகன் அவர்கள் முன் வந்திருக்கின்றார். அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்ய வேண்டியது எனது கடமை. இலங்கை யாழ் நகரில் பிறப்பிடமாக கொண்ட இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பயின்று இங்கிலாந்துக்கு புலம்பெயர்ந்ததுடன் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் எம்எஸ்சி ஹானர்ஸ் முறையில் சித்தி அடைந்து FRCS என்ற சத்திர சிகிச்சைக்குரிய ஃபெலோஷிப் பட்டமும் பெற்றிருக்கின்றார். தற்போது ராயல் பிரெஸ்டன் ஹாஸ்பிட்டலில் மேக்சிலோஃபேஷியல் டிபார்ட்மெண்ட், அதாவது முகம் மேல் தாடைக்குரிய சத்திர சிகிச்சை என்று சொல்லலாம், அந்த ஸ்பெஷாலிட்டியில் பணிபுரிந்து வருகின்றார். லங்கேஷியர் கவுண்டியில் வசிக்கும் இவர் ஒரு குடும்பஸ்தர், மனைவி, மகள் என்பவர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள். இப்பொழுது அவரை நாங்கள் என் தளத்தின் சார்பில் வரவேற்று தனது உரையை வழங்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி நடராஜ மாஸ்டர். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பல நாட்களுக்கு பிறகு இந்த தளத்தில் நான் கலந்து கொள்கிறேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மிகவும் அருமையான அந்த ஒரு தியானம் ஒன்று அரை மணி நேரம் நடந்தது. மிகவும் அமைதியாக இருந்தது. அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் ஒரு ஷேரிங் பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு மிகவும் அருமையான ஒரு டாபிக்னு சொல்லலாம். மனச்சாட்சி. எனக்கு தெரியும் நடராஜ மாஸ்டருக்கு இது விருப்பமான ஒரு டாபிக் கண்டு முந்தி கலந்து கொண்ட கலந்துரையாடல நீங்கள் இதை பற்றி கேட்டுள்ளீர்கள். இது நீதியின் தேவதை. இந்த படம் முன்னுக்கு இருக்கிற படம் நீதியின் தேவதை. இந்த படம், இந்த சிலை சற்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இதுதான் இந்தியாவில் இருக்கும் சுப்ரீம் கோர்ட் அதுகளில் இருக்கும் சிலை. முந்தி இருந்த சிலையில் நீங்கள் பார்த்திருந்தீங்கன்னா அவன் கையில் ஒரு வாள் இருக்கும். அதோட அந்த கண் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த கண்கள் துறக்கப்பட்டுள்ளது. கையில் ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் மனச்சாட்சியின் உண்மையான ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். இதை வச்சுதான் என்னுடைய சொற்பொழிவை நான் ஆரம்பிக்க உள்ளேன். என்ன மனச்சாட்சி என்றால் என்ன? ஆங்கிலத்தில் இதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, கான்ஷியன்ஸ் என்று சொல்வார்கள். ரெண்டு வேர்டையும் நாங்கள் பார்ப்போம். மனச்சாட்சி அது சிம்பிளா
பிரிச்ச விட்டோம்டா அதுக்கு நல்ல தெளிவு ஒன்று இருக்குது. மனதின் சாட்சி. மனதுக்கு ஒரு சாட்சி, ஒரு எங்களோட உள்ளத்துல ஒரு சாட்சி ஒன்று இருக்கு, ஒரு ஜட்ஜ் மாதிரி, நீதிபதி. மனதிൻ്റെ ஒரு நீதிபதி. அது உண்மையின் சாட்சி. ஒரு பாட்டே இருக்குது, என் மனதுக்கு நானே என் நீதிபதின்னு சொல்லி. மனதின் சாட்சி. அது அது என்ன நடக்குதுன்னா, இந்த தராசு மாதிரி இருக்குது. அது சரி பிள்ளைய புரிந்துணர்ந்து கொள்கிறது. அதுதான் அதன் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அதாவது நீர்மைக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது நாங்கள் வழி தவறி போனோம் என்றால் அது திருப்பி எங்களை கொண்டு வர்றதுக்கு அதுங்களை உதவி வலிக்கின்றது. இது ஒரு ஹையர் கான்ஷியஸ்ன்னு சொல்லுவார்கள். ஒரு உயர்ந்த ஒரு மனநிலைந்து ஒரு ஃபங்க்ஷன். கான்ஷியன்ஸ், மனச்சாட்சி ஒரு உயர்ந்த நிலை, உயர் மனநிலைந்து ஒரு ஃபங்க்ஷன். மேலும் நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரி அது ஒரு நீதிபதி, உண்மையின் சாட்சி. அது என்ன உங்கள் உடலுக்குள்ள இருக்கிற என்ன, எங்க இருக்குது, என்ன மாதிரி? இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அந்த வேர்டை லட்டின்ல இருந்து வருது. அநேகமான ஆங்கில வார்த்தைகள் லட்டின்ல இருந்து வரபடியா அந்த கான்ஷியன்ஸ் அதை ரெண்டா பிரிச்சோம்டா கான்ஷியன்ஷா, அதாவது கான்டா வித், ஷியன்டாண்டா நாலேஜ். அதாவது வித் நாலேஜ், அதாவது என்ன? வித் நாலேஜ். தார்மீக தர்மத்தின் அறிவின்படி நம்மட புத்தி மனதை வழிகாட்டுது. இது கான்ஷியன்ஸ் அட் தி எண்ட் எங்களோட ஒரு இன்டலெக்ட், அதாவது புத்தி, தெய்வீக புத்தின்னு சொல்லலாம். அந்த தெய்வீக புத்தியின் இன்னொரு ஃபங்க்ஷன். அந்த புத்தி தான் அதை மனசை வழி நடத்துது. புத்தி தர்மத்தின் வழியில, தர்மத்தின் ஞானத்தை அது உள்வாங்கி அதை கிரகித்து அதன்படி மனசை வழி நடத்துது. அது பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வர மாதிரி ஒரு வயசு போன ஞானமுள்ள அறிவாளி இருக்கிறார். குழந்தைக்கு அந்த ஒளியை கொடுத்துருக்கிறார். அப்படித்தான் அந்த ஹையர் கான்ஷியஸ், அதாவது எங்களோட மனதுக்குள்ள எங்களோட கான்ஷியஸை பார்த்தீங்கன்னா ஒரு தாயாக, தந்தையாக மிகவும் உயர்ந்த மனம் ஒன்று இருக்குது. அது மனசு லோவர் கான்ஷியஸ், அதாவது மைண்டை அது வழி நடத்துது. அதாவது புத்தி அந்த மனசை வழி நடத்துது. புத்தி அந்த ஒரு தாத்தா மாதிரி, தந்தை, தாய், குரு, நண்பன் என்று சொல்லலாம். மைண்ட் ஒரு குழந்தை. அது ஓடி ஆடி விளையாட பார்க்கும், ஒரு விளையாட்டு புத்தி, குறும்பு செய்யும், எங்கெல்லாம் தாவி பாய பார்க்கும். அதை இந்த புத்தி, அதாவது தந்தையாக தாயாக இருந்து மனசை வழிநடத்துது. இந்த டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா மனதின் சாட்சி, அதுதான் புத்தி. தர்மத்தின் அறிவை புத்தி மனதுடன் பகிர்ந்து கொள்கின்றது. மோரல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவார். அதாவது இந்த கான்ஷியன்ஸ் எங்களுக்குள்ள தாய், தகப்பன், கல்வி, ஆன்மீக அறிவு எல்லாம் ஒரு
விழுமியங்கள்னு சொல்லுவார்கள், ஆன்மீக விழுமியங்கள், மோரல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவார்கள். அது அந்த கான்ஷியன்ஸை டெவலப் பண்ணி இருக்குது. அது நாங்கள் விட்டு விலகி போனோம்னா அது எங்களுக்கு சொல்லித்தரும். என்ன மனதுக்கு சொல்லும், அது இதில் நான் தவறு செய்துட்டேன் என்ற மாதிரி எங்களுக்கு மிகவும் அமைதியாக இருந்து சொல்லும். அதுதான் இந்த படத்தில் நான் போட்டிருக்கேன். ஒரு சரி தவறு பற்றிய தார்மீக உணர்வு ஒருவரின் நடத்தைக்கு வழிகாட்டியாக கருதப்படுகிறது. இந்த மனச்சாட்சி என்றது அந்த தார்மீக வழியில் நீங்கள் அதாவது தர்மம்னு சொல்வார்கள், ரைச்சஸஸ், ஆங்கிலத்தில் ரைச்சஸ்னஸ்ன்னு சொல்வார்கள். அதுதான் மோரல் வேல்யூஸ், உண்மை, நேர்மை, சத்தியம், அன்பு, பணிவு, கருணை, அதிலெல்லாம் மோரல் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். அதன்படி நடக்க சொல்லி அந்த புத்தி மனசை வழிகாட்டுது. அதுதான் அந்த கான்ஷியன்ஸ், அதாவது மனச்சாட்சி. இந்த மனச்சாட்சி பல வருடங்களுக்கு ஆன்மீக இந்த ஜேர்னின்னு சொல்லலாம், ஒரு ஆன்மீக பாதையில் அவர்கள் சொல்கிறார்கள் கடவுளிடம் இருந்தே கிடைத்ததுன்னு சொல்லி. அது கடவுளிடம் இருந்தே கிடைத்த ஒரு பரிசு, அது ட்ருத். அது ஆன்மாவில் அப்படியே உள்ளுக்குள்ள டீப்பாக அப்படியே படிஞ்சிருக்குது. அது நமது தாய் தந்தையர், பெற்றோர் வழிமுறைகளாலேயும் ஆன்மீகத்தாலேயும் திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணப்படுது. ஆனால் கடவுளிடம் இருந்து டீப்பாக ஆன்மீகத்தில் அது ஆன்மாக்குள்ள அது போடப்பட்டுள்ளது சொல்லலாம். மனச்சாட்சி என்னென்று ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ ஆன்மா டெஃபினிஷன் பண்ணி பார்த்தோம், என்னென்று ஃபங்க்ஷன் பண்ணுது இந்த சின்ன ஒரு டயக்ராம் மூலம் பார்ப்போம். ஒரு நடவடிக்கை ஒன்று நாங்கள் செய்கிறோம். அது நடவடிக்கை செய்தோன்னு மனச்சாட்சி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. ஆல்சோ சொன்ன மாதிரி தாய் தந்தை ஒரு நண்பனாக இருந்து டக்குண்டு அனலைஸ் பண்ணோம். அது சரியாக உணர்கிறேன்னா அந்த ஃபீலிங் கொண்டு வரும். ஒரு செய்த செயல் சரியானதா தவறாக இருக்கின்றதா என்று ஜட்ஜ் பண்ணுதாங்க. அந்த மனச்சாட்சி சரியாக இருந்தால் சரியான ஃபீலிங்ஸ் வரும் எங்களுக்கு. அதில் நாங்கள் இந்த மனம் குழம்பாது. அந்த ஒரு தவறாக செய்தோன்னு மனம் அமைதியற்றதாக போயிடும். ஏனென்றா தேவையற்ற எண்ணங்கள் வரும், மனதில் ஒரு பாரம் ஒன்று இருக்கும். அது இன்னேட் என்று சொல்வார்கள். அது ஆன்மாவில் ஆன்மீகத்தில் கான்ஷியஸில் இன்னேட், அது அப்படியே ஆன்மாவில் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு நடவடிக்கையை செய்ய மனம் அதை அலசி ஆராய்ஞ்சு பகுப்பாய்வு செய்யுது. இந்த விழுமியங்கள் நான் போட்டேன், நேர்மை, உண்மை, இரக்கம், மரியாதை என்ற விழுமியங்களின் அடிப்படையில் எனது நடவடிக்கையை கான்ஷியஸ் இஸ் அனலைசிங், அதாவது மனச்சாட்சி அதை அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணோன்னு அந்த ஃபீலிங் கொண்டு வரும். அது டக்குன்னு நடக்குது, வெரி ஃபாஸ்ட். பொழுதில் நடக்கிற ஃபங்க்ஷன் டக்குன்னு நடந்து அந்த ஃபீலிங் கொண்டு வரும். ஃபீலிங் ஒரு ஹாப்பி ஃபீலிங், பீஸ்ஃபுல் ஃபீலிங், லவ்ஃபுல் ஃபீலிங் வந்தோடனே ஓகே, மனச்சாட்சி சொல்லும் யூ டன் த ரைட் திங் என்னுவேன். இஃப் நாங்கள் சரியாக பிழையான பாதையில் போனால் சொல்லும் யூ டன் அ ராங் திங்ன்னு சொல்லி. அதாவது நீ தவறொன்று செய்துட்ட, அதை திருத்தணும். நான் நேர்மையை விட்டு விலகி போய்விட்டேன் என்று சொல்லி என்னுடைய
அந்த புத்தி, அதாவது கான்ஷியன்ஸ், மனச்சாட்சி, சாட்சி, நீதிபதி மனதுக்கு சொல்லுது மெல்லவ. நான் அதை திருத்தும் மட்டும் அதை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கோம். நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் அந்த கான்ஷியன்ஸ் அந்த சொல்றத அடக்கி விடுவோம். எப்படி அது என்றதை பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்ப்போம் எப்படி வளர்ப்பது, மனச்சாட்சியை உண்டு எப்படி வளர்ப்பதுன்னு பார்ப்போம். எப்படி அதை அந்த மனச்சாட்சியை கில்ன்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், கில்லிங் யோர் கான்ஷியன்ஸ் என்றுவார்கள். அதாவது கில்ட்டி கான்ஷியஸ்ன்னு சொல்லுவார்கள். நான் அந்த பிள்ளையா செய்துட்டேன்னு அது எனக்கு மனதை உறுத்தும். கில்ட்டி கான்ஷியஸ், தவறு செய்துட்டேன், அதாவது ரிக்ரெட் சொல்ல, எனக்கு ஒரு மனதில் ஒரு ஒரு பாரம், எனக்கு ஒரு நான் செய்த தவறை நினைத்து வருத்தம் அடைவேன். இதெல்லாம் அங்க ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப். அதில் எப்படி மனச்சாட்சியை வளர்க்கிறதுன்னு நான் பார்ப்போம். அதில் முதலாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிறீங்க தியானம். இந்த மனச்சாட்சியை வளர்க்கிறதுக்கு ஆங்கிலத்தை சொல்வார்கள் லிசன் டு யோர் கான்ஷியன்ஸ் என்று. உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்வார்கள். அது நான் சொன்ன மாதிரி இந்த தாய் தகப்பன் மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து மனதுக்கு மெல்லவாக ஒரு வார்த்தை, ஒரு சைலண்ட் தாட் ஒன்று வந்து இருக்குது. அதை கேளுங்கள்னு சொல்றார்கள். ஆங்கிலத்தில் சொல்ற லிசன் டு யோர் கான்ஷியன்ஸ். அந்த லிசன் பண்றதுக்கு அத மனம் வந்து கிளியரா இருக்கணும், அதாவது தூய்மையா இருக்கணும். தூய்மையாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. தூய்மையாக்குறதுன்றா மனதில் தேவையில்லாத எண்ணங்கள், விகாரங்கள் இல்லாம பண்றதுக்கு தான் இந்த ஆன்மீக பாதை இருக்குது. அதுக்கு தேவை ஆன்மீக அறிவு முதலாவது. அது அதாவது சம்திங் பேஸ்ட் ஆன் ட்ரூத், அதாவது உண்மையுடன் சம்பந்தப்பட்ட அறிவு. அதாவது என்னுடைய ஆன்மீக அறிவை வளர்க்கிற மாதிரி, ஞானத்தை வளர்க்கிற மாதிரி ஒரு அறிவு. அதாவது தர்மத்தை திருப்பி சொல்ற மாதிரி ஒரு அறிவு. அதாவது அந்த அறிவு வந்து டெய்லி நாங்கள் கேட்கணும். அது ஒரு சிந்திக்கணும். அதை வச்சு அந்த அறிவை நாங்கள் எடுத்தோம்னா அதை வச்சு பிளே வித் இட்ன்னு சொல்வார்கள். அதாவது சேர்ன் பண்ண சொல்வார்கள். சேர்ன்ண்டா கடைதல். இப்போ நாங்கள் பழங்காலத்தில் எங்களோட மூதாதையினர் தயிரை வந்து கடைவார்கள், கடைந்து அந்த வெண்ணெய் எடுப்பார்கள். அதே மாதிரி அவர்கள் சொல்வார்கள் அந்த ஆன்மீக அறிவு வந்தோன்னு அதை கடைய வேண்டும். அது கடைந்து அந்த வெண்ணெயை எடுத்து அதை சுவைக்கணும். அந்த சுவைக்கைக்கு ஒரு ஆனந்தம் வரும். அதுதான் அந்த தியானம். அது அறிவு, அந்த அனுபவம் செய்யும் பொழுது, அந்த ஆன்மீக அறிவை அனுபவம் செய்யும் பொழுது ஒரு பேரானந்தம் கொண்டு வரும். அதுதான் தியானம். இன்னொரு அவேர்னஸை கொண்டு வரும். அப்போ அந்த அவேர்னஸ் வந்தோடனே, அதாவது என்னுடைய இருக்கும் அறியாம வந்து போயிட்டுது. அறியாம போனோன்னு நான் ஒரு விழித்த கண் துறந்தம் இல்லை, உள்ளுக்குள்ள. அதாவது கான்ஷியன்ஸ் இஸ் அவேர், அதாவது ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்வார்கள். அந்த விழிப்புணர்வு இருக்க இந்த மனச்சாட்சி வந்து மிகவும் அலர்ட்டா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். அப்பவும் அந்த கனெக்ஷன் ஒன்று இருக்கும் ட்ரூத்துடன். அதாவது கனெக்ஷன் வித் இறைவனோட இணைந்த ஒரு நிலை தான் அது. உண்மையா இந்த புத்தி வந்து இறைவனோட இணைந்துடும். அப்ப நான் எப்பொழுதும் ஒரு செயலை செய்தேன்டா, பிழையாக செய்திருந்தா
அது திருப்பி நான் போய் அதை சுய சோதனை செய்யணும். அதாவது சுய சோதனை செய்து அந்த மாற்றத்தை கொண்டு வர வேணும். மாற்றத்தை கொண்டுராட்டி அந்த டெஸ்ட் பேப்பர் திருப்பி வரும், வேற விதமா வரும். நான் அதில் இருந்து ஒரு கல்வியை நான் கற்கவில்லை. அதாவது தர்மத்தின் வழியில் இருந்து நான் விலகிவிட்டேன், என் பாதையை விலகிவிட்டேன். புத்தி சொல்லுது, அது மனச்சாட்சி சொல்லுது, இந்த கல்வியை நீ படிக்கணும் என்று சொல்லி திருப்பி சொல்லும். நாங்கள் அந்த லெசனை லேர்ன் பண்ணல, அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அது போய்த்துது, இப்போ சுச்சுவேஷன் போய்த்துது, திருப்பி வரும். அது திருப்பி இன்னொரு விதத்தில் வரும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. until I learn it, எப்பொழுது நான் அதை கிரகித்து கொள்கிறேனோ, உணர்ந்து கொள்கிறேனோ, and the conscience will be happy. இந்த ஹாப்பி ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம்னோடனே ஈவோன் இந்த இனக்ரிட்டிக், அதாவது சொல்லிக்கொண்டே இருக்கும் உள்ளுக்குள்ள சைலண்ட்டை, அது வந்து வில் பி இந்த டிக் பண்ணிவிடும். ஓகே, யூ ஹேவ் பாஸ்ட். இது இந்த இந்த சம்சாரம் வந்து ஒரு என்ன சொல்கிற, இந்த உலகம் வந்து ஒரு இட்ஸ் லைக் எ யூனிவர்சிட்டி. அது ஒரு யூனிவர்சிட்டி தான். நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறோம், கல்வி கேட்கிறோம். ஆனால் இதுவும் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. எங்களுக்கு பல விதத்தில் எங்களுடைய ஆன்மாவை வளர்க்குது. நாங்கள் டக்கு கெதியாக நாங்கள் கல்வி கற்றுட்டோம் என்றால் நாங்கள் we will pass the stages quickly. அல்லது திருப்பி எங்களை கொண்டே we have to learn the lessons again, the basics. அதான் ஆன்மீக அறிவு, தியானம், சுயசோதனை, சுயமாற்றம். அதாவது டெய்லி நாங்கள் செக் பண்ணணும். அதாவது கான்ஷியன்ஸ் வந்து லிசன் டு யுவர் கான்ஷியன்ஸ்ன்னு சொல்லுவார். லிசன் பண்ணி ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட், என்னை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அது சில நேரத்தில் எவ்ரி ஹவர் செய்யலாம், இட்ஸ் த பெஸ்ட்னு சொல்லுவார்கள். எவ்ரி ஹவர் செய்துட்டோம்னா அது கான்ஷியன்ஸ், இரவு நாங்கள் படுக்க மனம் வந்து மிக மிக அமைதியாக இருக்கும், உடனே நிம்மதியாக படுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து நான் பிள்ளையாக நடந்தேன்டா இரவு படுக்கும் பொழுது, அதாவது அந்த மனம் அமைதியாக போகுதுன்னு படுக்க அது ஒரு குழப்ப நிலையில் இருக்கும், அன்செட்டில் ஸ்டேட்ல இருக்கு. அன்செட்டில் ஸ்டேட்ல இருக்க நான் ஐ ஹவ் டு ஆஸ் அ பேரண்ட் அண்ட் சைல்டு, அதாவது திருப்பி புத்தியும் மனமும் இருந்து ஒரு உரையாடவன். அதான் இந்த சுயசோதனை. உரையாடி அதில் சில நேரத்தில் அந்த அமைதியான நிலையில் ஓகே, நான் ஐ ஷுட் ஹவ் டன் திஸ் வே, இந்த சிச்சுவேஷனுக்கு ஐ ஷுட் ஹவ் டன் திஸ் வே, ஐ ஷுட் ஹவ், நான் இதை செய்திருக்கணும், இந்த அன்பை கொடுத்திருக்கணும், அதாவது ஒரு ஆளுக்கு மதிப்பை கொடுத்திருக்கணும், பணிவாக நடந்திருக்கணும், அதான் அந்த விழுமியங்கள் இப்படி நடந்திருக்கணும். அதான் மனித விழுமியங்கள் சொல்வார்கள், வேல்யூஸ். ஆக்ஷன் ஷுட் பி வேல்யூ பேஸ்ட்னு சொல்வார்கள். அதாவது என்னுடைய செயல்கள் எல்லாம் விழுமியங்களின் படி நடந்துட்டுதுண்டா அந்த கான்ஷியன்ஸ் வந்து கிளியர்னு சொல்வார். இந்த கிளியர் கான்ஷியன்ஸ், மனச்சாட்சி மிகவும் சுத்தமான தூய்மையாக இருக்கும், இதயம் வந்து தூய்மையாக இருக்கும் என்பவர்கள். ஒரு மனச்சாட்சி மிகவும் தூய்மையாக இருந்தால் கடவுளுக்கு அது ஒரு விருப்பமான என்னன்னு சொல்றார், வீடுன்னு சொல்வார். அந்த மனதில் வந்து இறைவன் இருப்பதற்கு மிகவும் ஆசையாக இருக்கும்னு சொல்வார். ஏண்டா இந்த மனம் வந்து உண்மையாக இருக்கின்றது, நேர்மையாக இருக்கின்றது. யூ ஆர் அட்ராக்டிங், யூ வில் பி அட்ராக்டிங் ஹிம். இறைவனை நீங்கள் அதாவது அன்பு இன்னும் நெருக்கமாகின்றதுன்னு சொல்வார்.
எப்படி மனச்சாட்சிய ஆப்ஸ்டக்கிள் வருது, எப்படி தடைகள் வருது, மனச்சாட்சிக்கு எப்படி தடை வருது, எப்படி மனச்சாட்சிய கில் பண்ணுதுன்னு சொல்லுவாரு, கில்லிங் த கான்ஷியன்ஸ். இப்படி சொன்ன மனச்சாட்சிய தடையாக இருப்பது என்ன? இங்க பார்த்தீங்கன்னா அந்த கான்ஷியன்ஸ் ஒர்க் பண்ணிக்க அதான் அந்த ஏஞ்சலிக் டிவைன் ஃபீச்சர்ஸ், டிவைன் குவாலிட்டிஸ், அதுகள் தெய்வீக குணங்கள், தெய்வீக பாதை, தெய்வீக உங்கள் சொல் செய்கள் நடத்தையில் தெய்வீகம் இருக்கும். அது தடையாக இருக்கிறது எங்களுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிறார். அதை நாங்கள் அதை அவரே உணர்ந்திருக்கணும். அதாவது என்னுடைய ஆணவம், ஈகோ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். ஈகோ இஸ் தி எனிமி ஆஃப் தி ஏஞ்சல். அந்த ஈகோ want to kill the conscience. அதாவது ஈகோ என்னென்று பார்த்தோம்னா, ஈகோ அதாவது ஆணவம்னு சொல்லுவோம். ஆணவம், அகங்காரம் சொல்லுவார்கள். அது ஒரு இருளை திருப்பி கொண்டு வரும் ஆன்மாக்குள்ள. ஒரு குழப்பத்தை கொண்டும் ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வரும். மேலும் மேலும் பிழைகளை செய்ய வைக்கும். அதாவது தர்மத்திலேருந்து வெளியில போக வச்சோடனே கடைசியா he is dominant. இதைத்தான் நாங்கள் ராவணன் என்று நாங்கள் ஒவ்வொரு வருஷமா எங்களோட சமுதாயத்தில் நாங்கள் கோயில்ல ராவணன் வத, சூரவம் வத எல்லாம் செய்கிறது இவரைத்தான். இவர் எங்க இருக்கிறார்? வெளியில இல்லை, எங்களுக்குள்ளான் இருக்கிறார். எங்களுக்குள்ள இருக்கிற விகாரங்கள் ஒரு கலெக்ஷன், ஒரு என்ன சொல்ல பர்சனிஃபைடுன்னு சொல்லுவார்கள். அதற்கு ஒரு இமேஜ் கொடுத்து இருக்குது. அவர் சொல்லுவார் என்ன, ஏஞ்சல் சொல்லும், நீ பிள்ளையான வழியில போயிட்ட, இது திருத்திக்கொள் சொல்லி தர்மத்தின்படி இந்த தேவதை மாதிரி அந்த புத்தி, தெய்வீக புத்தி சொல்லும். ஆனா ஆணவம் சொல்லும், நீ செய்தது சரி. அது எப்ப எங்களுக்கு பொருத்தமண்டா, அநேகமாக சொல்லினோம், இந்த உடலை விட்டு போகேக்க அல்லது ஒரு பெயின், அதாவது ஒரு பெயின் வரைக்க இந்த பாடி ஒரு சஃபரிங், பெயின் இயலாம விட்டுட்டு போகுது. அதாவது ஆஸ்பத்திரியில் இருக்கிற என்ன ஒரு சஃபரிங் சொல்லுவார், நோயாளர்கள் சஃபர் பண்ணிக்க அவங்களுக்கு அப்போதான் அந்த கான்ஷியன்ஸ் பிகம் மோ ஆக்டிவ். ஏன்னா ஈகோஎஸ்ட் ஆகிடு அதில். அது இந்த உடல் சம்பந்தமான பற்று, ஆசை எல்லாம் விடுபடுது அப்போ அதில். அப்போ இங்கால அந்த தெய்வீக குணங்கள், தெய்வீக புத்தி மோ அலர்ட். அப்போ நாங்கள் தியானத்தில் நாங்கள் அது மட்டும் நிற்க தேவையில்லைன்னு, எங்கள் இந்த உடலை விட்டு போக மட்டும் நாங்கள் நிற்க தேவையில்லை. அதுக்கு முதலே இந்த லெசன் லேர்ன் பண்ணி இந்த ஆன்மீக அறிவை எடுத்து வாழ்க்கையில் நேர்மை என்ற வழியில் நான் நடக்கின்றேனா செக் பண்ணுறது. அதுதான் சிம்பிள். கான்ஷியஸ் இஸ் செக்கிங். அது ஒரு செக்கிங் மெத்தட். இரவு படுக்கைக்க போய்க்க செக். இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் பேலன்ஸ் போடுற மாதிரி அங்கே ஒரு செக்கிங் நடக்குது மன லெவலில். அப்போ ஒரு தூய்மையான ஒரு மனம் வரும். அந்த தூய்மையான மனதில் ஒரு சைலண்ட் ஸ்டில்னஸ், அந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட்டில் யூ எக்ஸ்பீரியன்ஸ் கடவுளை நீங்கள் அனுபவிக்கலாம். எவ்வளோத்துக்கு ஆணவம் இருக்குதோ அவர் வரமாட்டார், அனுபவம் செய்ய முடியாது.
And அவர் வாரதே he wants to remove the ego. He love for the angel. அதாவது உங்கள் எல்லாரும் குழந்தைகள், இறைவனுக்கு எல்லாரும் குழந்தைகள். அவர் வருவதே he wants to enlighten everyone. இதில் 2 கோட் இருக்கு, அதுக்கு காட்டிட்டு நான் ஸ்பீச்சை நிப்பாட்டேன். அதில் இந்த நல்ல வடிவான ஒரு கோட் உண்டு. கான்சியன்ஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட் இன் த சோல்னு சொல்றார். மனச்சாட்சி என்பது ஆன்மாவில் இருக்கும் கடவுளின் குரல். லிசன் சொல்வார். அந்த இன்னர் வாய்ஸுக்குள்ள மனச்சாட்சிங்கிற ஒரு எங்களுக்குள்ள இருக்கும் ஒரு சைலண்ட் இன்னர் வாய்ஸ். அதை லிசன் லிசன். அந்த நாங்கள் இரவில் படுக்கும் பொழுது மனச்சாட்சி விட தெளிவான மனச்சாட்சியை விட மென்மையான தலையணை எதுவும் இல்லை. ஒரு பாரமும் இல்லை மனசுக்குள்ள. மனம் மிகவும் மென்மையானது, இனிமையானது, அன்பானது, அமைதியானது. அப்படியே அந்த தலையணியில் அப்படியே தலையை வைக்க அப்படியே ஒரு டீப் ஸ்லீப்புக்கு டக்குன்னு போயிடும் மனம். உங்களோட மனம் உடல் இது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா திருப்பி திருப்பி என்னை கொண்டு கொண்டே இருக்கும், உறுத்தி கொண்டிருக்கும், மனசை உறுத்தி கொண்டிருக்கும். இது நாங்கள் இந்த அறிவு கிடைச்சோன்னு எங்களுக்கு பல விதத்தில் எங்களுக்கு சொல்வார்கள் பாஸ்டையும் பார்க்கும், ஃபியூச்சரையும் பார்க்கும். கான்ஷியன்ஸ் அது 3 காலத்தையும் பார்க்கும். முடிந்த காலம், நிலைகாலம், எதிர்காலம். முடிந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கும். நாங்கள் ஒரு பிழையான காரியம் செய்து விட்டோம். அது திருப்பி திருப்பி வந்து எங்களை சொல்லி கொண்டிருக்கும் உள்ளுக்குள்ள. ஆன்மீக பாதையில போறாக்களுக்கு அது கட்டாயம் வரும். அது நீங்க ஆன்மீகல போனா வெள்ளனை நீங்க செட்டில் பண்றீங்க. ஏதோ விதத்துல ஆன்மீக பாதையில் இருக்கிறார்களுக்கு அது அட்வான்டேஜ்னு சொல்லலாம். தியானம் செய்யக்க நீங்கள் ஒரு அமைதியான நிலைக்கு போய்க்க அந்த அமைதி அலைகளை நீங்க அனுப்பிக்க நீங்க செய்த தவறுகளுக்குலேருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்குது. forgiveness. இந்த கான்ஷியன்ஸ் வந்து சொல்லும் forgive சொல்லும். forgive yourself, forgive others. மன்னிப்பு கொடும். mercifulன்னு சொல்லுவாங்க. கருணை உள்ளமாயிரு, மன்னித்து விடு. நடந்தது முடிந்து விட்டது. அது நடந்ததுக்குலேருந்து I have to learn a lesson and I let go. அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்ற பின் நான் கல்வியை கற்றுட்டேன்டா அதுலேருந்து I'll get a liberation, freedom. அது நடக்க மட்டும் அந்த பழைய எண்ணங்களும் வரும், நிகழ்நாளத்திலேருந்து வரும். அதை நாங்கள் அப்படியே கொண்டு போவோம் வருங்காலத்துக்கு. அதான் எங்களோட நிலை, அனிமான நிலை என்னென்னா எங்கள் விடுபட இல்லாமல் இருக்கிறோம். அந்த நடந்து முடிந்த சம்பவங்கள் உறுத்தி கொண்டே இருக்கும். அதை நான் நிகழ்காலத்தில் கொண்டுட்டேன், அதை திருப்பி திருப்பி யோசிக்கிறேன், அதை இந்த வருங்காலத்துக்கும் கொண்டு வரேன். அப்போ மனம் ஒரு அலை பாய்ஞ்சு கொண்டே இருக்குது. இந்த மனசு அலை பாயாம நிலையாக கொண்டு வர்றதுக்கு இந்த ஆன்மீக அறிவும் தியானமும் முக்கியம். இதில் நிப்பாட்டேன். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க. வணக்கம். நடராஜ மாஸ்டர், நீங்க மியூட்டடா இருக்கீங்க போல இருக்கு. ஓ யா, சாரி, அந்த ஷேர் ஸ்கிரீனை லீவ் பண்ணுங்க. அப்பதான் ஓகே, தேங்க்யூ. நன்றி டாக்டர் விநாயகன் மாஸ்டர். இத்தனை ஆழமான விளக்கத்துடன் நான் இந்த மனச்சாட்சியை பற்றி வெறும் பேசியதையோ எங்கும் படித்தது கிடையாது. மிக்க நன்றி.
நீங்கள் அந்த முடிவுல போட்டது தலை அணை என்றைக்குள்ள நான் யோசிச்சேன், தலை கனம் தானே பிரச்சனை. அதபடியா இந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல, நல்லவர்களுக்கு எல்லாம் சாட்சிகள் உண்டு 2 என்று சொல்லி, ஒன்று மனச்சாட்சி, தெய்வத்தின் சாட்சி என்று சொல்லி. இப்பொழுது உங்களுடைய பேச்சின் சிறப்பை பாராட்டி நாங்கள் அனைவரும் சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி, வணக்கம். கலந்துரையாடலுக்கு போகிறோம். நான் முந்தி சொன்ன மாதிரி நேரத்தை கவனத்தில் கொண்டு பேசுங்கள். தலைப்புடன் சம்பந்தமானது. இன்னொரு சொல்லணும், இந்த நேரம் எட்டினாலும் நீங்க சொல்வது ரிலவெண்டா இம்பார்ட்டண்டா இருந்தா நேரம் எக்ஸ்டெண்ட் பண்றதுல எந்த தவறும் கிடையாது. நன்றி. இப்பொழுது நீங்க கைகளை உயர்த்தினால் எனக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஐ வில் டெல் இட் ஈவன் இட்ஸ் எக்ஸீஸ் பிகாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். முதல்ல சரவணன் குப்புசாமி மாஸ்டர் கை உயர்த்தி இருக்கின்றேன். பேசுங்கள் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. டாக்டர் நல்ல சிறப்பான மனசாட்சியை பற்றி பேசினாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு கேள்வி கிடையாது, கருத்து மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகம் என்று சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மனசாட்சியை தேட வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்துட்டு போட்டியும் நான் அதில் இருக்கிறதுனால சொல்கிறேனே, இப்போது போட்டியும் பொறாமையும் தான் இருக்குது. அப்போது சொல்லுவாங்க ஆரோக்கியமான போட்டி தேவை அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்தை விட்டுட்டாங்க, போட்டி மட்டும்தான் இருக்குது. அதுவும் பொறாமை கூடிய ஒரு போட்டி, அப்படி தான் சொல்லிட்டு வருதுங்கய்யா. அப்புறம் இன்னைக்கு தன்னுடைய வளர்ச்சியை விட மற்றவர்களுடைய வீழ்ச்சி தான் ஃபோக்கஸ் செய்யப்படுதுங்கய்யா. நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேனே. ஸோ நான் என்ன உயர்த்திக்கணும் அப்படிங்கிற தாட்டு போயிட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, வாட் ஆர் அதர்ஸ் டூயிங் அப்படிங்கிறதுல போயிட்டு தன்னுடைய வளர்ச்சியை மறந்துட்டு அப்படி ஒரு கீழான நிலையில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க போயிடுறாங்க. ஒரு பேச்சு ஒன்று பார்க்கும்போது சொன்னாங்க, இன்னைக்கு உலகம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்களை விற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளைத்தான் பொருட்கள் கிட்ட விற்கிறாங்க விளம்பரத்தை வச்சு. ஸோ இன்னைக்கு மனசாட்சிங்கிறது ஒரு வேற மாதிரி இருக்கு. அந்த கரெக்டான அர்த்தத்தை தேட வேண்டியதா இருக்கு. நன்றிங்க ஐயா. மிகவும் நன்றாக நீங்கள் போட்டிருந்தீர்கள். அது இந்த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்தில் இருக்கும் பார்த்தீங்கள் என்றால் நாட்டுக்கு நாடு சகோதரன் என்று சொல்றார்கள். ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாடு போட்டு அழிக்கின்றார்கள். ஏன்னா குண்டை போடுகிறார்கள், குழந்தைகளை அழிக்கிறார்கள். எங்கே நியாயம் நீதி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஆங்கர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். பட் இதில் என்ன நடக்குதுன்னா, அதில் ஐ ஷுட் நாட் கெட் காட். அதில் ஒரு சம்பவம் நடக்குது, என் மனதை நான் அதில் போட்டு குழப்பினேன்டா அதில் இன்னும் விடப்பட மாட்டேன். அந்த மனநிலை, அமைதி நிலையை நான் திருப்பி பேணி கொண்டிருந்தேன்டா அவைகளுக்கு நான் ஒரு மன அமைதி நிலையை அடைவதற்கு நான் ஒரு அலைகளை பரப்பி கொண்டே இருப்பேன். இந்த தியானம் செய்கிற மாதிரி தான். அந்த நான் என் மனதை குழப்பினேன்டா ஐ எம் சென்டிங் பேட் வைப்ரேஷன் அவுட் சைட். ஓகே, தேவையற்ற அலைகள், அதாவது அந்த உங்களோட ஸ்டார்ட் இதில் ஒரு கோட் இருந்தது, சேஞ்சஸ் ஃப்ரம் விதின் என்று சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல இருந்துச்சு முன்னுக்கு. ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை செல்ஃப். என்னால் மற்றவனை மாற்ற முடியாது, அது அவனுடைய கர்மா, அவன் செய்த செயல், அவன் விதைக்கிற விதை, இஸ் கோயிங் டு ரீபீட். அதில் கர்மா ஃபிலாசபி வருது. அதில் எனக்கு ஞானம் கிடைத்தோடனே என்னுடைய ஆக்ஷனை தான் நான் பார்க்கணும். ஐ ஹேவ் டு லுக் ஆஃப்டர் மை ஆக்ஷன்ஸ். என்னுடைய ஆக்ஷன்ஸ் வந்து தர்மத்தின் வழி நடக்கின்றேனா? அதுதான் சிம்பிளி ஆன்சர். அட் தி எண்ட் we have to check it. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததா ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். டாக்டர் விநாயகன் மாஸ்டர் உண்மையில இன்றைக்கு நல்ல ஒரு மனச்சாட்சியை பற்றி ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்தீங்கள். நீங்களும் மிகவும் அமைதியாகவும் ஆழமாகவும் வடிவாக கதைச்சிங்கள். மனச்சாட்சின்றது எங்களுக்கு கடவுள் தந்த ஒரு வரமென்று சொல்லலாம். உண்மையில நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை நாங்கள் விரும்பினோம் என்றால் எங்களை விரும்பினோம் என்றால் நாங்கள் மனச்சாட்சிக்கு எதிராக போக மாட்டோம். சும்மா பக்கத்து ஆக்களை பார்த்தோ இல்லாட்டி
ஒரு பொறாமைப்பட்டோ அப்படி நடந்தோம்னா தான் எங்களுக்கு தேவையில்லான பிரச்சனை வரும். எங்களை விரும்பினோம்னா நாங்கள் எப்படியோ நாங்கள் நிம்மதியாக இருக்க வேணுமென்று தானே விரும்புவோம். நாங்கள் நிம்மதியாக இருக்க விரும்புவோம்டா நாங்கள் அவங்களோட மனச்சாட்சிக்கு எதிராக நடக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரும் தங்களை விரும்பி நடந்தோம்டா ஒவ்வொருத்தரும் தான். அப்போ ஒரு பிரச்சனையும் உலகத்தில் வராது. மேலே அருமையான டாபிக் மாஸ்டர். நீங்கள் திரும்ப வந்து வேறு ஒரு டாப்பிக்கோடு வந்து கதைக்கணுமென்று விரும்புகிறேன். மிக்க நன்றி. நீங்க சொன்னீங்க அந்த பொறாமைன்னு சொல்லி, அந்த பொறாமைன்ற சீட், அதாவது அதான் ஈகோன்ற அந்த எனிமின்னு சொல்லுவார். எங்களுக்கு ஒரு இருக்கும் விகாரம் தான் அந்த பொறாமையை கொண்டுருது. நன்றி. அடுத்ததாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் கணேஷ் விநாயகம் அவர்கள் ஒரு அருமையான பேச்சு, மனச்சாட்சி பற்றிய சொற்பொழிவு. அருமையான பேச்சு. மனதில் எப்படி இந்த மனச்சாட்சி வருகிறது என்பதை அவர் வடிவாக விளங்கப்படுத்தியிருந்தார். அதாவது சில ஸ்தாபனங்களில் சில குரூப்புகள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த தலைவராக இருக்கிறவர் அந்த கடைசி நேரத்தில் அவர் மாறி வேறு ஒரு கதையை சொல்லி தீர்மானத்தை மாற்றி விடுறார்கள். அது மட்டுமல்ல, சில நீதிபதிகள் சில வழக்கை விளங்கி அதுக்கு தீர்ப்பு கூறும்போது அவர் சிலர் சொல்லியிருக்கிறார்கள், தான் ஏதோ நினைத்து கொண்டிருந்த நான் இப்படித்தான் செய்ய வேணும் என்று கடைசி நேரத்தில் நிலைமையை பார்த்துட்டு மாறிவிட்டேன் என்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் இந்த கடவுளின் அருள் இருக்குது என்று சொன்னதையும் நான் அதை ஆமோதிக்கிறேன். ஏதோ ஒன்று இதில் மனச்சாட்சியில ஏதோ ஒன்று இருக்கிறதை நான் அறிகிறேன். நான் தெளிவாக சொல்லி எல்லாம் இருக்கிறது. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக சுகேந்திரா தர்மகுமார் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் விநாயகன் ஐயா உங்களுடைய பேச்சு, அதுவும் நீங்கள் ஆறுதலாக விளக்கும் போது அதை எல்லோரும் உள்வாங்க கூடியதாக இருந்தது. அந்த மனச்சாட்சி என்று நீங்க சொன்னதை எல்லாரும் வடிவா உள்வாங்கி கொள்ள கூடியதாக இருந்தது. இதற்கு நான் நினைத்தது என்னன்னா, இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் மனச்சாட்சி இருக்குது. இறைவன் இருக்கிறார். அதுதான் நாங்கள் எதுவும் பிழை செய்யும் போதும் அது எங்களுடைய மனதை உறுத்துகிறது. அதற்கு இறைவன் தான் சாட்சி என்றுதான் கூற வேண்டும். நீங்க நல்ல வடிவாக விளக்கினீர்கள். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் உங்களுடைய பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது. எல்லோரும் கிரகிக்க கூடியதாகவும் இருந்தது ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. அடுத்தது ஜேம்ஸ் ஹெல்ஸ்டன் மாஸ்டர். எல்லோருக்கும் நன்றி. அழகான உரை. ஆனால் எனக்குள்ள ஒரு தழும்பல் என்னவென்றால், சிலரை பார்த்து சொல்லுகிறோம் இவருக்கு மனச்சாட்சியே இல்லையா என்று சொல்லி. அதாவது எனக்கு மனச்சாட்சி இருக்கிறது, நான் செய்கிறது சரி, அவருக்கு மனச்சாட்சி இல்லை என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். அது அப்படி என்றால் இந்த மனச்சாட்சி என்பதில் சில தழும்பல்கள் ஏற்படுகிறது. ஒருவர் பிழையான முறையிலே வளர்க்கப்பட்டு பிழையான எண்ணத்தோடு இருக்கும் போது அவருடைய மனச்சாட்சி சொல்வது எங்களுக்கு சரியாக இல்லை என்பதுதான் அந்த பொருளாக இருக்கிறது. உண்மையிலே மனச்சாட்சி என்பது அப்படி தவறான எண்ணத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதா? அதுல நான் சொன்னேன் தானே, அந்த மனச்சாட்சி இல்லாம செய்யறது என்னுடைய விகாரங்கள். அந்த விகாரங்கள் டொமினேட் பண்ணினோடனே, அதாவது ஓவர் பவர் பண்ணினோடனே கான்ஷியன்ஸ் ஒர்க் பண்ணாது. மனச்சாட்சி இல்லை தானுமே. மனச்சாட்சியை நாங்கள் கில் பண்ணிட்டோம். என்னுடைய விகாரங்கள், கோபம், தாபம், பொறாமை, பேராசை, அதுகளெல்லாம் கூட இருக்க மனச்சாட்சி வேலை செய்யாது. ஏன்னா மனச்சாட்சி இஸ் கில்டு. அதில் ஒரு எனர்ஜி இல்லை மனச்சாட்சிக்கு. அப்போ நாங்கள் தியானம் செய்யக்க நாங்கள் ஒரு விதமாக அமைதி நிலையை அடைக்க என்னுடைய விகாரங்களும் போய்கொண்டிருக்கிறது. என்னிட்ட இருக்கிற கோபம், தாபம், பொறாமை, பேராசை அதுகளெல்லாம் குறைஞ்சு கொண்டே போகுது.
அந்த நேரத்துல தான் இந்த ஃபேக்கல்டி, அதாவது இறைவனின் குரல் தான் அது, இன்ன வாய்ஸ்ன்னு சொல்வார்கள், டீப் இன்ன வாய்ஸ் ஆஃப் த சோல்ன்னு சொல்வார்கள். ஆன்மான்ற அந்த வாய்ஸ் வந்து அவேக்கன் பண்ணும். அது அவரை போய் நாங்கள் திருத்த முடியாது. அப்படியோ அவருக்கு ஒன்று வந்து பெயின் வரும். அவர் அப்படிதான் சொல்வார்கள். ஆன்மீக பாதையில் இருக்கிறார் சொல்வார்கள், 2 விதமாக ஒரு ஆளுக்கு கல்வி வரும், அதாவது அறிவு. ஒன்று, நீங்கள் அந்த சம்பவம் வந்து உங்களை வந்து திருத்துறதுக்கு வரும். அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன்டா யூ பாஸ். அது போய்க்குது, திருப்பி வருது, திருப்பியும் பிள்ளை செய்கிறேன்னுண்டா திருப்பியும் வரும். ஆனால் திருப்பி திருப்பி செய்ய லாஸ்ட் வரும் பெயின் வரும். பெயின் வந்து லாஸ். அதாவது நான் ஏதோ ஒரு விகாரத்தால், அதனால ஈகோ தானே, ஈகோ ஐடென்டிஃபிகேஷனால நான் ஒரு விகாரத்தை நான் செய்தோண்டே இருக்கிறேன் திருப்பி திருப்பி. அப்போ பெயின் வந்தோடனே சொல்லும், நான் உனக்கு அப்போ இருந்து சொல்லி கொண்டிருந்தேன், நீ திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கிற. அந்த அங்கடைய அம்மா அப்பா சொல்ற மாதிரி தான். அதாவது கான்ஷியன்ஸ் அப்போதான் பைட் பண்ணும், அப்போதான் எங்களை வேக்கன் அப் பண்ணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வேலையில் இருக்கிறாள், ஒரே பிள்ளையை செய்து கொண்டிருப்பார், ஏதாவது கோவப்படுறார் மற்றவர்களுக்கு. அதாவது அவர் தான் அந்த பாஸ், அந்த பிளேஸில் அவர் தான் பாஸ், அந்த தலைவர் மாதிரி. அப்போ அவருக்கு ஒரு ஈகோ ஒன்று இருக்கு, நான் தான் இதுக்கு பெரிய ஆள், என்னை விட ஒருவரும் பெருசு இல்லை என்று சொல்லி அவர் மற்ற ஆட்கள் எல்லாரையும் போட்டு மிதிச்சு பேசி சத்தம் போட்டு கொண்டே இருந்தா எல்லாரும் வந்து அஃபெக்டட். அப்போ அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த நாட்டில எல்லாம் இருக்குது சிஸ்டங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள். அதாவது இன்சிடென்ட் ஃபார்ம் போட்டுடுவார்கள். போட்ட உடனே அதுக்கு நீதி நியாயம்ண்டு சட்டம் எல்லாம் இருக்குது தானே ஒவ்வொரு நாட்டிலையும். அந்த நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் எது நீதி நியாயம் நல்லா இருக்குதோ அந்த நாட்டில் அவைகளுடைய பழக்க வழக்கங்களும் அப்படித்தான் இருக்கும், நீதி நியாயமா இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா இவருக்கு டக்குன்னு வேலையை எடுத்து விடுவார்கள், செக் பண்ணி விடுவார்கள். அப்போதான் அந்த பெயின் வரும். அப்போ முதல்ல அவர் லெசனை லேர்ன் பண்ணியிருந்தார். நான் ஒரு பாஸ், ஓகே நான் பிள்ளை செய்கிறேன்னு உணர்ந்துட்டார், நான் இன்னொரு ஆளுக்கு நான் ஹர்ட் பண்ணிட்டேன், ஐ டிட் அ மிஸ்டேக் உணர்ந்துட்டாருன்னா ஓகே ஹி வில் சேஞ்ச் ஹிம்செல்ஃப். அதாவது தனக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வந்துடுவார். அப்படி மாற்றம் கொண்டுராட்டி அடுத்த முறை வரும் பெயின். இப்படி கணக்கு செய்தபடியா நேச்சர் வில் சே யூ டோன்ட் நீட் த ஜாப். அதாவது உலக சக்கரமே அப்படித்தான், ஒரு சொல்ற எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். அதாவது சொல்லிவிடும், இவர் இந்த ஜாப்ல இருக்கிறதால ஒரு பிரயோசனமும் இல்லை, இவர் இன்னும் வருத்தங்களை தான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள் சொல்லி நேச்சரே எடுத்து விடும். அவருக்கு அப்படி வராட்டியும் சில நேரத்தில் வருத்தமே வந்துடும் அவருக்கு. பிகாஸ் யூ ஹேவ் சென்ட் அவுட் பேட் வைப்ரேஷன். மற்றவர்களுக்கு நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள், மனசை காயப்படுத்துகிறீர்கள். ஒன்று அவர்கள்ட்ட இருந்து இன்னொரு விதமான ஒரு வைப்ரேஷன் வரும். அதாவது ஒரு பூமராங் மைத்தானின்னு சொல்வார்கள், கர்மா. அப்படி திருப்பி வருது, திருப்பி வந்து அவருக்கு ஒரு வருத்தமாகவே வரும். அவருக்கு அறியாமவே அந்த வருத்தம் வரும், வந்து வேலையிலிருந்து போக வேண்டி வரும். நன்றி. ஜேம்ஸ் மாஸ்டர் கேட்டதுக்கு சுருக்கமான பதில் நான் சொல்வதுன்னு சொன்னா, ரூட் ஆஃப் ஆல் ஆங்கர் இஸ் ஈகோன்னு சொல்வார்கள். இதுல என்ன பிரச்சனை சொன்னா, ஈகோ உள்ளவர்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை நான் என்ன மாதிரி சொல்லுவேன்னா, people who are alcoholic never admit they're alcoholic. If they're admitting, that means they have got psychological problem. அதே மாதிரி தான் ஈகோவும், it is something, they will never admit. அடுத்ததாக பாபு சண்முகநாதன் மாஸ்டர். வணக்கம். வணக்கம் கணேஷ் ஐயா. உங்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்று கண்ணதாசன் ஒரு நூல் எழுதியிருந்தார். இது அர்த்தங்கள் நிறைந்த பேச்சு. உங்களுடைய பேச்சு அர்த்தங்கள் நிறைந்த பேச்சு. சொல்லாண்மை சுருக்கமாகவும்,
ரத்தின சுருக்கம் என்று சொல்ல வேண்டும். வெட்ட தெளிவாகவும் உங்களுடைய பேச்சு இருந்தபடியால் நீங்கள் கூறிக்கொண்டு போகும் பொழுதே ஒவ்வொன்றையும் நான் என்று கூறுகின்றேன். அது அகங்காரத்தால் கூறவில்லை என்றால் மற்றவர்களுக்காக நான் ஜட்மெண்டாக கூற முடியாது. எனக்கு எல்லாம் விளங்கிக் கொண்டது. இங்கே கேட்ட கேள்வியின் போதுதான் எனக்கும் அதே கேள்விதான் வந்தது. ஆனால் நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு போகும் பொழுது அதுக்குரிய பதிலையும் நீங்கள் உங்களுடைய பேச்சிலேயே கிடைத்து விட்டது. அதாவது ஈகோ என்ன செய்கின்றது. இங்கு வெள்ளையர்கள் இருக்கின்றார்கள் ஐயா. இரவில் படுக்க போகும் பொழுது இது ஏன் கூறுகின்றேன் என்றால் அந்த சாஃப்ட் பிலோவை நீங்கள் கூறிய போது எனக்கு ஞாபகம் வந்தது. படுக்க போகும் பொழுது கப்பலுக்கிடையே பகலில் சண்டைகள் இருந்தால் இரவில் போகும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் முத்தமிட்டு மன்னிப்பு கேட்டு படுக்க செல்வார்கள். இது அவர்களது வளமை. இப்பொழுது இருக்கிறதோ எனக்கு தெரியாது, முந்திய வளமை. இது 2 பேரையுமே அமைதிப்படுத்துகிறது. மனம் அமைதி அடைந்தால் இயற்கையாகவே உங்கள் ஈகோ குறையும். ஒரு ஈகோ இருப்பதாக தான் வருகிறது. அது நீங்கள் கூறிய அந்த கோட்ஸ் 2 கோட்ஸ் மிக அருமையா இருந்து. இந்த கோட்ஸ்ல நீங்கள் சொன்னது நத்திங் சாஃப்டர் தேன் பிலோ. சரியான கான்சியஸோட நீங்கள் பெட்ரூம் போய்க்கலாம். அப்ப எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நாங்கள் எல்லாம் எங்களுடைய ஈகோவை விட்டுட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலியா உங்களோட கான்சியஸ் வரும். எனக்கு ஒரு கேள்வி ஐயா, அதுக்கு நீங்கள் மறுமொழி கூறிட்டீர்கள். நான் உங்களிடமிருந்து அதை நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக கேட்க விரும்புகின்றேன். என்னென்றால் இந்த கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் நீங்கள் தொடவே இல்லை இங்கு, இருந்தாலும் கேட்கின்றேன். சப்கான்சியஸில் நல்ல எண்ணங்களும் இருக்கின்றன புதைந்து, கூடாத எண்ணங்களும் புதைந்து இருக்கின்றன. ஆனால் எனக்கு விளங்குகின்றது இன்றைய உங்களுடைய பேச்சில இருந்து அந்த கூடாத எண்ணங்களை நாங்கள் மட்டுப்படுத்துவதும் நல்ல எண்ணங்களை வெளிக்கொண்டுவதற்கும் இந்த தியானம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள். அந்த விளக்கம் எனக்கு இப்பொழுது சரியாக விளங்குகின்றது நினைக்கின்றேன். இது கூறுவது சரியா என்பதை தயவு செய்து நீங்கள் கூறினால் இங்க இருக்கிற எல்லோருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் கேள்வியை கேட்கும் போது அது எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். மிக்க அருமையான கேள்வி அது. நான் சப்கான்ஷியஸ் அப்படி கான்ஷியஸ் மைண்ட் அதில் தொடையில்ல. அதாவது பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது என்ன எங்களோட ஒரு கான்ஷியஸ்னஸில் ஃபேக்கல்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நாங்கள் ஒரு பழக்க வழக்கம்னு சொல்லுவார்கள். நான் ஒன்று செய்கிறேன், திருப்பி திருப்பி செய்தொண்டு போயிருக்க அது ஒரு பழக்க வழக்கம், ஹேபிட்டாக வந்துடும். அது ஒரு பிலீஃபாக வந்துடும். அது அப்படியே சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடும். இப்போ நான் செய்கிற மற்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு இருக்கும். எனக்கு ஒரு ராங் பிலீஃப் ஒன்று இருக்குது, ஈவன் கெட்டவன் நான் எனக்குள்ளேயே ஐ ஹவ் மேட் அப். நான் அப்படி போட்டுட்டேன்னுண்டா உள்ளுக்குள்ளே நான் எப்படியும் மற்றவனையும் அப்படித்தான் பார்த்து கொண்டே இருப்பேன். சரி, இப்படி செய்தாக்கள் எல்லாரும் கெட்டாக்கள் அண்ட் ஐ ஹவ் லேபிள் இட். ஒரு பிலீஃப், ராங் பிலீஃப் ஒன்று வந்துட்டு, ராங் பிலீஃப் வந்தோன்னா அதான் அந்த சப்கான்ஷியஸில் இருக்கும். அது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கும் மைண்டை. அந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற விகாரங்கள் நீங்கள் சொன்ன ராங் பிலீஃப்ஸ், அதுதான் நாங்கள் சொல்கிற ஈகோ, ராங் பிலீஃப், ராங் ஃபால்ஸ்ஹுட். அதாவது நான் நேர்மை இல்லாமல் உண்மை இல்லாத பொய்யான இதில் பற்றி வச்சிருக்கிறேன். அந்த பொய்யான இதில் அதான் ஈகோ. ஐ எம் அட்டாச்ட் டு ராங் ஃபால்ஸ் பிலீஃப்ஸ், அதான் ஈகோ. அப்படி அதை வச்சுக்கொண்டே அது மைண்டை ராங்காக சரியான வழியில் நடத்தாது. எப்போவும் அதை ப்ளஸ் செய்து கொண்டே இருக்க வைச்சோன்று இருக்கும். அப்போ கான்ஷியஸ் ஒன்ட் பி ஒர்க்கன் அப். அப்போ நான் இப்போ தியானம் செய்ய நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குள்ள விகாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அது என்ன, ஒவ்வொரு ஆளுக்குள்ளே விகாரம் இருக்குது. நாங்கள் வளர்ந்த விதம், எங்களோட சமுதாயம் வளர்ந்த விதம், கஷ்டங்களுக்குள்ளால போன விதம், எங்களுக்கு மற்றவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து ஒரு விகாரமாக வந்திருக்கும். அது நான் என்ன செய்கிறேன்டா, இந்த கான்ஷியன்ஸ் வந்து தியானம் செய்யக்க அது மேலே வருது. அப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு வருது. இவ்வளவு காலம் சப்கான்ஷியஸ் வாஸ் சப்ரெஸ்ட். இப்போ தியானம் செய்யக்க நாங்கள் அப்படியே டீப்பாக போகிறோம். ஒரு என்னது, ஒரு சமுத்திரத்தில் நாங்கள் கீழே போகிறோம், கடல் அடித்தளத்துக்குள்ளே போகிறோம். அப்படி போய்கொண்டிருக்க அப்படி இப்படி எல்லா விகாரங்களையும் பார்த்து கொண்டு தான் போகணும்.
அப்படின்னு போய்க்கு நான் அந்த விகாரங்களை நான் மாற்றிக்கொண்டிருக்கணும். அது வரும், கட்டாயம் வரும். ஒரு அதாவது சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுவார்கள், ஒரு வாட்டர் பக்கெட்டில் மண் கல் எல்லாம் போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அந்த எல்லாம் போகாது. தண்ணியை நல்லா ஊற்றி கொண்டு இருந்தால் அது கடைசி அந்த பக்கெட் வில் பி க்ளீன். தொடர்ந்து தண்ணியை ஊற்றி கொண்டே இருந்தால் இந்த பக்கெட் வில் பிகம் க்ளீன் வாட்டர். அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்குது, எங்களோட பக்கெட், அந்த மெனமண்ட பக்கெட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது. என்னுடைய வேலை என்னென்னா free myself, free my mind from it. Thank you very much. Thank you. நன்றி. அடுத்ததா ராஜேஷ் சிட்டம் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ டாக்டர் ஜெகதானந்த் மாஸ்டர். தேங்க்யூ டாக்டர் விநாயகன் ஐயா. மிக மிக அருமையான பேச்சு. இப்படிப்பட்ட பேச்சு எங்கள் எல்லோருக்கும் கட்டாயமாக தேவையானது. எங்களுக்கு மாத்திரமில்லை, நாங்கள் கொஞ்சம் வளர்ந்த நாங்கள் இந்த வளர்ந்து வர இளம் பிள்ளைகளுக்கும் கூட நல்லது இப்படியான இதுகள். அதுக்கும் நாங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் நடக்கல இப்படியான ஒரு சின்ன ஸ்பீச்சை கொண்டு கொடுக்கறதும் நல்லது என்று நான் யோசிக்கிறேன். சரியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். அருமையான ஒரு இது. பல பாடசாலைகள் லண்டன்ல, ஈவன் கனடால, ஈவன் ஸ்ரீலங்காவில் இன்ட்ரடியூசிங், அதாவது சின்ன வகுப்புகளுக்கு பருவ அந்த என்ன சொல்றது, ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு அப்போவே இந்த கல்வியை கொடுக்கறது. நாங்கள் இவ்வளோ ஆழமாக நினைக்கிறது தியானம் இப்படியான ஆன்மீக அறிவு வயசு வரைக்கு 60 வயசு 80 70 வயசு வரைக்கு தான் கற்கொண்டு இல்லை. அதாவது ஆன்மீக விழுமியங்கள், வேல்யூஸ், அந்த வேல்யூஸை சில்ட்ரனுக்கு கதைகள் மூலம் சொல்லிக் கொடுக்க சொல்கிறார்கள் இப்போவே. சில நாடுகளில் இப்போ ஆல்ரெடி தே ஹவ் ஸ்டார்டட் டீச்சிங், அதாவது ஸ்டோரிஸ், அந்த கதைகள் மூலம் அந்த சம்பவத்தை சொல்லி அதில் இருக்கிற அந்த வேல்யூவை பதிச்சு விடுவார்கள். சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்படி என்னென்னா, சில்ட்ரன் மைண்ட் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அது அது க்ளீன், அது அவையில் மைண்ட் க்ளீன். அந்த விகாரம் இல்லை வெளிட்டு. ஏன்னா அப்போ விகாரம் இல்லை. விகாரம் இல்லாத மனசில் அப்படியே நல்ல வடிவ டீப்பாக அதை சீட் பண்ணலாம். அப்போ அது பேர்ந்து வளர்ந்து வரைக்கும் அது நல்ல வடிவாக வளர்ந்து வரும் அந்த மரம். அவர் சொல்றார்கள் சின்ன வயசுலேயே கொடுக்க சொல்லி. நன்றி. கல்வி சிலையில் எழுத்துற மாதிரி சின்ன வயதிலே பிள்ளைகளை நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு அத்திவாரம் போட்டு வளர்த்தா அந்த பிள்ளைகள் நல்லாக வருங்கள். அதான் என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி அருமையான பேச்சு. எல்லாரும் தங்களோட கருத்துக்களை சொல்லி போட்டார்கள். அதற்கும் நீங்கள் திருப்பி உங்கள் கருத்தை சொல்லி மிகவும் மிகவும் அருமையான ஈவினிங் இன்றைக்கு. நான் அது அப்ரிஷியேட் பண்றேன். இது இப்படி திரும்பியும் எங்களுக்கு வேறு விதமான சப்ஜெக்ட்ஸ் இல்லை, ஸ்பீச்சஸ் தாங்கோ. இப்படியான ஸ்பீச்சஸ் தான் எங்களுக்கு கட்டாயமாக வேணும். அத்தனை பேரும் மனுநீதி சோழன் கதையை படித்திருப்பார்கள் நான் நம்புகின்றேன். அடுத்ததா வரதாசன் மாஸ்டர். வணக்கம் எல்லோருக்கும். டாக்டர் விநாயகன் அவர்களுக்கு ஒரு கேள்வி என்றும் சொல்ல மாட்டேன், கமெண்ட் என்றும் சொல்ல மாட்டேன். என்னுடைய மனத்திலே போனது, நீங்கள் சொற்பொழிவு செய்கிற நேரத்திலே மனம், அதை பொறுத்துத்தான் மனசாட்சி. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஒன்றி என்று தேவார். மனம் ஒரு தோணி. அந்த தோணியிலே நாங்கள் எங்கள் செயல்களை செய்வதற்கும் நினைவுகளை ஆக்குவதற்கும் உதவி பண்ணிக்கொண்டு அந்த மனம் இருக்கிறது. அந்த மனத்திற்கு மதி இல்லாட்டால் மனம் போச்சு. மதி என்று நீங்கள் சொன்னீங்கள், அறிவு என்று சொன்னீர்கள். திருவள்ளுவர் சொல்லுகிறார், கல்வி கேள்வி, அதற்கு பிறகு அறிவுடைமை, அறிவு வருகிறது. எல்லோருக்கும் அறிவு
இந்த மனச்சாட்சியை கொடுக்கிற அறிவு எந்நேரமும் எந்நாளும் இருக்குமோ? இதை நாங்கள் திரும்ப திரும்ப நாளடைவிலே தீட்டி தீட்டி எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டு இருப்பதுதான் நல்லதா என்றதை சொல்லுங்க. அதான் நான் சொன்னேன், ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எங்கேயாவது ஒரு பிக் ஸ்போர்ட்டில் ஒரு விம்பிள்டனில் போய் டென்னிஸ் பிளேயர் ப்ராக்டிஸ் பண்ண ஃபைனலுக்கு போகிறாருண்டா ஹீ வுட் ஹவ் ப்ராக்டிஸ் மெனி டைம்ஸ். அந்த ஷாட், அந்த போடுற பாலை போடுற விதம், அதை ப்ளே பண்ணுற விதம், ஹீ வுட் ஹவ் மாஸ்டர்ட் இட். இப்போ எங்களோட வாழ்க்கையும் அப்படிதான், நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாட்டி அந்த கத்தியை திட்டணும். அப்படி திட்டுற மாதிரி தான் அந்த புத்தி. கத்தியை திட்டாதே புத்தியை திட்டன்னு ஒரு பாட்டும் இருக்கேன்னு. நாங்க என்னன்னா புத்தியை நாங்க தீட்டினது இல்லை, புத்தி வந்து மலங்கிட்டது. புத்தி மலங்கினோடனே இப்படியான விகாரங்களை செய்யறதுக்கு மனம் இஸ் ஓவர் பவர்ட், இஸ் அண்டர் கண்ட்ரோலிங் அஸ். மைண்ட் இஸ் கண்ட்ரோலிங் அஸ். அது ஒரு வைல்ட் ஹார்ஸ் என்று சொல்வார்கள். அது அப்படியே ஓடி ஓடிக்கொண்டு இருக்கும், இழுத்து கொண்டு எல்லா இடமும் இழுத்து கொண்டு போகும். புத்தி மாஸ்டர் பண்ணினோடனே அந்த மைண்டை வந்து அப்படி சைலண்ட் ஆக்கிடும். ஆனால் அது நித்தியமாக சைலண்ட் ஆகுமா? அடுத்த நாள் மாறி போட்டு ஓட பார்க்குமா? அது ட்ரைனிங் தான். when you train, இப்போ சொல்லுவார்கள் அந்த ஹார்ஸை ட்ரெயின் பண்ணுற மாதிரி தானே ஒரு வைல்டு ஹார்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுவார்கள்னா அதுக்கு மெல்ல வைல்டு ஹார்ஸ் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ இவன் என்ன செய்வான்டா, அவர் ஆப்பிளை கொண்டு போய் அப்படியே வச்சு கொண்டு ஆடாமல் அசையாமல் பிடிச்சு கொண்டே இருப்பார். அப்போ அந்த ஹார்ஸ் வந்து பார்க்கும், எனக்கு த்ரெட் இல்லை, இஸ் ஃப்ரெண்ட்லி, எனக்கு ஒரு சாப்பாடும் இருக்குதுல்ல എന്നിട്ട് மெல்ல 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 அவனை சர்க்கிள் பண்ணி கிட்ட வந்து அந்த ஆப்பிளை சாப்பிடும். அதான் இந்த ஹார்ஸ் டேமிங் த ஹார்ஸ்ன்னு சொல்ல. அது மாதிரி மனமும், மனதுக்கு நாங்கள் திருப்பி 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 சொல்லிக் கொடுக்கணும். அமைதியாக, அதான் அந்த அந்த தாயும் குழந்தமாய்த்தான். நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொன்னோம்டா மனதுக்கு பிடிக்காது. நீ நோட்டீஸ் செய்துட்ட போயிரு, அதை மனசுக்கு சொன்னோம்னா அது திருப்பி ரெபல் பண்ணும். குழந்தைகளும் அப்படித்தானே, நீ இப்போ உருக்கி சொன்னீங்கன்னா சண்டை பிடிக்கும், தூக்கி எறியும், அப்படிதானே. அதாவது மனதும் அன்போட பணிவோட ரெஸ்பெக்டோட நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட மனதுக்கு you will listen, the mind will start to listen. நீங்கள் மனம் வந்து கேட்க தோணும் நீங்கள் சொல்றது, அது மட்டும் அது கேட்காது. சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்லிக்கொண்டே புத்தி வந்து மனதுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான் தியானம். நன்றி. நன்றி. வில் கண்டினியூ 9:30 ஆனாலும் பரிமளா நாகேந்திரன் சுருக்கமாக சொன்னால் நன்றா இருக்கும். வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் டாக்டர் விநாயகன் ஐயா, மிகவும் சிறப்பான பேச்சை தந்திருந்தீர்கள். நாங்கள் இதை இவ்வளவு காலம் இந்த இப்படி மனச்சாட்சியை பற்றி ஒரு நாள் ஒருத்தரும் வந்து சொல்ல இல்லை. நீங்கள் ஆறுதலாக அமைதியாக நல்ல விளக்கமாக சொல்லியிருந்தீர்கள். அது நல்லா பிடிச்சது. ஒவ்வொரு வேர்ட்லயும் சரியான மீனிங்ஃபுல்லா இருந்ததும் கூட பேச்சையா, மிகவும் நன்றி. அதாவது இந்த எங்களோட மனச்சாட்சியை வழி நடத்துவது புத்தி தானே, என்னையா புத்தி தானே. அந்த புத்தியை நாங்கள் கொண்டு போறது எங்களோட ஆத்மீக சாதனைகளான தியானமும் அந்த ஜபம் மற்றது சாதனை என்று சொல்லப்படுற அதுகள் தான் ஹெல்ப் பண்ணும், அப்படி இல்லையா? சரி, நீங்க சொன்னது சரி. அதாவது பல விதத்துல செய்யலாம். தியானம், சுயசோதனை, பேந்து இன்கல்கேட்டிங் டிவைன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவார். நான் இவ்வளவு காலம் அந்த என்ன சொல்றது, புத்தி மழுங்கடிக்கப்பட்டுள்ளது, மனம் சுத்தி ஓடுது, கான்ஷியஸ் இஸ் கில், ஆனால் எப்படி நான் திருப்பி வரலாம் என்ன வித்தியாசம் டாஸ்க் கொடுக்கணும் மனசுக்கு. மனசை அமைதிப்படுத்த பல விதத்துல நாங்க கொடுக்கணும். அப்பதான் அந்த அதாவது அதை பரந்த ஒரு மனசை கொண்டுடலாம். அந்த அதுக்கு புத்திக்கு வெவ்வேறு ட்ரைனிங் கொடுக்கணும்.
அப்போ ஒரு குழந்தை வரை வளர்ந்தோண்டு வரைக்கும் அப்படித்தான் முதல் பாலை கொடுப்பினம், சோறை தீர்த்தினம், வந்து ஹார்ட் ஃபுட்ஸை கொடுப்பேன். அப்படித்தான் ஒவ்வொரு விதமா தீர்த்தோணும் மனசுக்கு. அந்த ஈகோவை நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு மந்திரங்கள், ஜெபங்கள், தியானங்கள், மற்றது தியானம், ப்ரேயர்ஸ், டிவைன் வேல்யூஸை ப்ராக்டிஸ் பண்ண இன்றைக்கு நான் பொறுமையாக இருக்க போகின்றேன் சொல்லி அதை திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கணும். அதாவது இந்த சிச்சுவேஷனுக்கு நான் பொறுமையாக இருப்பேன் சொல்லி ஒரு பதம், ஒரு ப்ராமிஸ் எடுக்கணும். இந்த முழு நாளும் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் சொல்லி அதை கண்டினியூஸ் ஆகி, அதாவது நான் அரமணத்தியாலம் கதிரிலிருந்து இந்த தியானம் செய்ய அது மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த டே. அதுதான் சேலஞ்ச், அதுதான் கொண்டு வரணும். Throughout the day I am peaceful. அதாவது throughout the day I was peaceful. அதுக்கு தான் we have to train. It can be ரைட் possible. மைண்டட் பீப்புளோட நாங்கள் அதாவது சரியான கம்பெனியோட நாங்க சேர்ந்து அது எந்த நாளுமே அந்த அமைதியான மனத்தை நாங்க மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கலாம். டெஸ்ட் பேப்பர்ஸ் வேணும். இப்போ ஒரு என்ன சொல்ற விம்பிள்டன்லேயும் ஒரு ஒப்போனன்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவனுக்கு he will be appreciate he has won a trophy. அது மாதிரி தான் டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்துകൊண்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்க போறீங்களோன்னு இன்னும் வரும். அதாவது என்ன சொல்லுதுன்னா அது டெஸ்ட் பண்ணுது, நீங்கள் கோல்டு மெடல் உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணுது. லைஃப் இஸ் லைக் தட். நன்றி ஐயா, நன்றி. அருமையான விளக்கம் தந்தீங்கள், மிகவும் நன்றி. நன்றி. அடுத்ததா வசந்தராஜ் மாஸ்டர். நன்றி, வணக்கம். இன்று விநாயகரே நேர வந்து சொன்ன மாதிரி இருக்கின்றது. அதுதான் நான் உணரக்கூடியதா இருக்கு. சொன்ன மாதிரி கருத்தோட மட்டும் பேசுங்க. நீங்க சுத்தி வளைச்சு பேசுங்க, டைம் இருக்கேக்கல சுத்தி வளைச்சு பேசுங்க. அதே நேரத்திலே வந்து நீங்கள் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையிலேயே வந்து எங்களுக்கு வந்து எங்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது. மிகவும் அற்புதமாயிருந்தது. தெளிவான மனச்சாட்சியை விட மென்மையான தலையணியை விட எதுவும் இல்லை என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை வைத்திருக்கிறீர்கள். அதுக்கு நன்றி கூறுகின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து உண்மையிலே இதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த புத்தர் சொன்ன மாதிரி செல்ஃபிஷ்னஸ் அண்ட் டிசைரஸ் இந்த ரெண்டையும் விட்டு நாங்கள் எப்போ நாங்கள் வெளியில வாரோமோ அன்றுதான் இது வந்து எங்களுக்கு இது வேலை செய்யும் என்று வடிவாக தெரிகின்றது. மற்றது நாங்கள் வந்து மற்றவர்களுக்காக வாழுகின்ற பொழுது எந்த ஒரு ஆக்டிவிட்டியையும் செய்கிற பொழுது எங்களுக்கு எவ்வளவு நன்மை, மற்றவர்களுக்கு எவ்வளவு நன்மை, அந்த சிந்தனையில இருக்கின்ற பொழுதுதான் அந்த அந்த என்ன சொன்னா மனச்சாட்சி வேலை செய்யும். சலமோன் ராஜா இடத்துல வந்து அழகாக சொல்லுகின்றார். அந்த இடத்துல வந்து 2 பெண்கள் வந்து ஒரு குழந்தைக்காக அடிபட்ட பொழுது அதில் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றார், ஞானமான ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றார். அது உங்களுக்கு கேள்விப்பட்ட உண்டு. அந்த வகையிலே நாங்களும் வந்து இந்த மனச்சாட்சியை வந்து சரியாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் சமூகத்திலே தீரும். அதுக்கு நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் ஒன்று தான் இந்த தியானத்தின் மூலமாக எடுக்க முடியும் என்று உங்களுடைய பேச்சிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. அதுக்காக மிகவும் நன்றி சொல்லுகின்றேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. பல விடயங்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது உங்களுடைய பேச்சின் மூலமாக. அதுக்கு நன்றி சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், நீங்கள் அறிவிக்க சொல்ல போறீங்களா? மற்ற 2 பேரையும் விடவா? இல்லை, நான் சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு டாக்டர் கணேஷ் விநாயகன் அவர்கள். உங்களை இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்தின ஆனந்தராஜா மாஸ்டருக்கு நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவரை காண்ற இல்லை, நீங்க பேசிக்கலாம் வந்திருக்கிறார். அதுக்கு கனகாலமா அவரே நேரம் கருதி சுருக்கமாக எனது கருத்தை தெரிவிக்கிறேன். தளத்தில் பங்கேற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். ரொம்ப ஆறுதலாக அருமையான கருத்து தெரிவித்த உங்களுக்கு மிக்க நன்றி டாக்டர் விநாயகன். எனக்கு ஒரு சின்ன என்னுடைய வாழ்க்கையில நான் அது தவறாமல் இருக்கலாம், ஆன்மீக உணர்வும் ஆன்மீக தோடு சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இந்த மனச்சாட்சின்றது ரொம்பவே இருக்குமென்ற என்னுடைய கருத்து. தப்பாகவும் இருக்கலாம். பொதுவாக பார்க்க போனா பொதுமக்களுடைய இந்த இறைசக்தி, இறை உணர்வு அப்படியான ஆட்களுக்கு இந்த இந்த மனச்சாட்சின்றது நிரம்பவே இருக்குமென்ற என்னுடைய கருத்து. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாக அதாவது ஆன்மீக பயிற்சி செய்ய அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஹையர் கான்ஷியஸுக்கு போய்கொண்டிருக்குது. அந்த ஆன்மா வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சோன்று இருக்குது. உயர்ந்த நிலையை அடைஞ்சோன்று கேட்க நீங்கள் தவறு செய்கிறதுக்கு தவறு செய்ய மாட்டீர்கள். அதாவது அந்த ஒரு சொல்லுகள் கத்தியில் நடக்கிற மாதிரி என்று சொல்லி, அதாவது இந்த கத்தியை விட்டு விலகினோன்னா கத்தி வெட்டும்.
அது மாதிரி தான் இந்த புத்தி கான்ஷியன்ஸ் வந்து வெட்டும். நீங்கள் பிள்ளையா போனோன்னா டக்குன்னு வெட்டி சொல்லும் பிழை செய்துட்ட திருப்பி வான்னு சொல்லி, அதை பிள்ளைய உணர்ந்துட்டு திருப்பி வான்னு சொல்லி, அப்படி ஒரு வெரி ஃபைன் லைனில் போய் கொண்டு இருக்கும். அப்போ அது அது இந்த ஹையர் கான்ஷியஸ் போக யூ ஆர் க்ளோஸ் டு காட். கடவுளுக்கு கிட்டீங்க, மிக அருமையாக வந்துடுங்க. அப்படி வரைக்கும் பிள்ளை செய்ய முடியாது. பிள்ளைய வராமல் பார்க்குறதும் அவருடைய பொறுப்பு. நீங்கள் பிள்ளை செய்தாலும் அதை நீங்கள் திருத்தி கொள்ள பார்ப்பீர்கள். ஒரு ஆளுக்கு மன்னிப்பு கேட்பீர்கள். அதாவது அந்த பிள்ளையில இருந்து ஒரு கல்வியை கற்று திருப்பி செய்ய மாட்டீங்க அந்த பிள்ளைய. நன்றி. நன்றி. அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கணேசன். அருமையான பேச்சு பேசினீர்கள். மனச்சாட்சி பற்றி எல்லோரும் கூறிவிட்டார்கள். நான் நன்றி கூறத்துக்கு தான் வந்தேன். மிக்க நன்றி. மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். டாக்டர் ஜெகதானந்த் மாஸ்டர், அருளம்பலம் மாஸ்டர் பிறகு நீங்கள் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு ஒரு அறிவித்தல் ஒன்று இருக்குது. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. ஆனந்தராஜா மாஸ்டர், அருளம்பலம். மிகவும் அருமை விநாயகன். 2 காலத்துக்கு பிறகு எல்லாரும் கண்டது மிகவும் சந்தோஷம். ஒரு மிகவும் அருமையான பேச்சு. மேலே சுருக்கமாக சொன்னீங்க. நமது சிந்தனைகளை, செயல்களை மனசுக்கு வெளியில வந்து மனச்சாட்சி மூலம் பார்த்து புத்திய பாவித்து அலசி ஆராயும் போது மனதில் ஒருவித அமைதியும் ஒரு ஆத்ம திருப்தியும் அடைந்து உடனடியாக ஆழ் தூக்கத்துக்கு செல்லும் பழக்கம் ஒருவரில் காணப்படுமாயின் அவரது சிந்தனைகளும் செயல்களும் மனச்சாட்சியின்படி, மனச்சாட்சியை கடவுள்னு சொல்லுவார் டாக்டர் நடராஜா, கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகிறது என்பதை உறுதி செய்யலாம் என்பது எனது கருத்து. புலன்களின் இச்சப்படி எண்ணங்களும் செயல்களும் அமைந்தால் அமைதியான ஆத்ம திருப்தி உடனான ஆழ் தூக்கம் உடன் பிரசாதமாக அமையாது. தேங்க்யூ வெரி மச். நன்றி. நேரம் எக்ஸீட் பண்ணாலும் எனக்கு முன்பு சொன்னார்கள், நீங்க எக்ஸாம்ல பக்கமா எஸ்ஸே எழுதினாலும் கீவேர்ட்ஸை பாவித்து தான் உங்களுக்கு பாஸ் பண்ணுவார்கள். அதனால I'm going to say these keywords. It may sound as though I'm repeating what you said because it is a take home message. நீங்க சொன்னது நான் எழுதினான். விழிப்புணர்வு என்று சொன்னீர்கள். மைண்ட்ஃபுல்னஸ் அண்டேக்கில் சாட்சி பாவம் வண்டி போட்டு சொல்லு பாவினப்படுகிறது. சாட்சி பாவமா நீங்க வந்து பார்க்கல, யூ நாட் அண்டர் ப்ரெஜுடிஸ். இன்றைய காலையிலேயும் சொன்னார் அந்த பேசிக்கல, இஃப் யூ ஆல்ரெடி ப்ரெஜுடிஸ் உங்களோட சாட்சி பாவம் பிழைச்சி போகும். அதே மாதிரி இஃப் ஆங்கிரி சாட்சி பாவம் பிழைச்சி போகும். 2வது நீங்க ஆன்மீக அறிவு சொன்னீர்கள், அதைத்தான் இப்போ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து பரப்புகிறாரு. அதே ஆல் சேம். இதெல்லாம் ஒரு என்ன மார்க்கெட்டிங் டெக்னிக். 3வது சுய சோதனைன்னு சொன்னார்கள். தினமும் நாங்க போட்டு கொண்டிருக்கிறோம். சுய சோதனை என்றால் இந்த சுய சம்பாஷணை, மௌனமா இருக்கைகள் சுய சம்பாஷணை செய்யணும், அதுதான் சுய சோதனை. 4வது சுய மாற்றம் என்று சொன்னீர்கள். அறிவியல் ரீதியில ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். செல்ஃபிஷ் ஜீன்ஸ், we are all born with selfish genes. சமூக வாழ்விலே நாங்கள் செல்ஃபிஷை தான் இருக்க பார்க்குறோம். அங்கதான் சுய மாற்றம் வேண்டணும். இந்த 4 கீவேர்ட்ஸ் இதை நீங்க எழுதினா யூ வில் பாஸ் த எக்ஸாம். நீங்க பக்கமா எஸ்ஏ எழுதினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே நான் இதை நிப்பாட்டிட்டு சாட் பாக்ஸை வாசிக்கிறேன். நன்றி.